மேற்கு தொடர்ச்சி மலையின் பிரம்மாண்டமான நீலக்கரங்கள் அந்த பச்சை பசேல் என்ற கிராமத்தை அரவணைத்து காப்பது போல வளைந்து நின்றன. விடியற் காலை 5 மணி. இன்னும் சூரியன் தன் சிவப்பு கரங்களால் பூமியை தொடவில்லை. ஆனால் வாடாமுல்லை கிராமம் தன் தூக்கத்தை கலைத்து சோம்பல் முறிக்க தொடங்கியிருந்தது. வாடாமுல்லை பெயருக்கேற்றாற் போல எப்பேற்பட்ட கோடையிலும் வாடாத பசுமையை தன்னுள் ஒளித்து வைத்திருக்கும் ஒரு மாயாஜால பூமி. மற்ற ஊர்களைப் போல வறண்ட காற்றோ புழுதியோ இங்கு அண்ட முடியாது. ஊரின் எல்லையிலேயே ஒரு பெரிய மலை அருவி சலசலவென்ற ஓசையோடு கொட்டி பின் அதுவே ஒரு நதியாக உருவெடுத்து ஊருக்குள் பாய்ந்து கொண்டிருந்தது. அந்த நதியின் பெயர் அமுத நதி. நதிக்கரையோரம் அணிவகுத்து நிற்கும் மருத மரங்களும் நீர்நொச்சி புதர்களும் விடிகாலை பனியில் நனைந்து முத்து முத்தாய் துளிகளை தாங்கி நின்றன. ஊரின் நடுவே செல்லும் மண்பாதையின் இருபுறமும் தென்னை மரங்களும் பாக்குத்தோப்புகளும் வானை முட்டி நின்றது. காற்றில் எப்போதும் ஒருவிதமான ஈரப்பதமும் ஏலக்காய் மற்றும் பச்சிலை மூலிகைகளின் நறுமணமும் கலந்தே இருக்கும். அந்த ஊரின் விடியல் என்பது வெறும் பொழுது விழிவது மட்டுமல்ல, அது ஒரு காவியத்தின் தொடக்கம். வலப்பக்க தோப்பிலிருந்து கறவை மாடுகளின் அம்மா என்ற சத்தமும் அதற்கு போட்டியாக கன்றுகளின் குரல்களும் கேட்கத் தொடங்கின. மரங்களின் உச்சியிலிருந்து கரிச்சான் குருவிகளும் மாங்குயில்களும் தங்களின் இசை கச்சேரியை ஆரம்பித்து விட்டன. பனிமூட்டம் இன்னும் முழுமையாக விலகவில்லை. அது வயல்வெளிகளின் மேல் ஒரு மெல்லிய வெள்ளை வெண்பட்டு போர்வையை போர்த்தியது போல மிதந்து கொண்டிருந்தது. அந்த பனித்திரையை கிழித்து கொண்டு தலையில் மாட்டு தீவனத்தோடு நடந்து வரும் மனிதர்களின் நிழல்கள் ஆங்காங்கே தென்பட்டன. இந்த வாடாமுல்லை கிராமத்தின் மைய பகுதியில் ஊரே அண்ணாந்து பார்க்கும் உயரத்தில் கம்பீரமாக வீற்றிருக்கிறது அந்த பழங்காலத்து செட்டிநாட்டு பாணி வீடு. மாணிக்க விலாசம். ஊரின் பெரியவர் மாணிக்கவேலின் பூர்வீக இல்லம் அது. வாசலில் 2 பெரிய திண்ணைகள், கருங்காலி மரத்தாலான பிரம்மாண்டமான நிலக்கதவு, அதில் செதுக்கப்பட்டிருக்கும் அன்னபட்சிகளின் உருவங்கள் என அந்த வீடே ஒரு பாரம்பரியத்தின் சாட்சியாக நின்றது. அந்த வீட்டின் தலைவர் மாணிக்கவேல், அவருடைய மனைவி அங்கம்மாள். அவர்களுக்கு 3 ஆண் பிள்ளைகளும் 2 பெண் பிள்ளைகளும். மூத்த மகன் சிவகுமார், அவருடைய மனைவி அகல்யா, அவர்களுக்கு கவின், வெண்பா என்று 2 பிள்ளைகள். அடுத்ததாக அவருடைய மூத்த மகள் மீனாட்சி, அவருடைய கணவர் சொக்கலிங்கம், அவர்களுக்கு யாழினி, ஹரிணி என்ற 2 பெண் பிள்ளைகள். அடுத்தது அவருடைய 2வது மகள் கற்பகம், அவருடைய கணவர் முத்துக்குமார், அவர்களுக்கு தர்ஷினி, மாலினி என்று 2 பெண் பிள்ளைகள். அடுத்தது மாணிக்கவேலின் 2வது மகன் சக்திவேல், அவருடைய மனைவி பவானி, அவர்களுக்கு சரண், புகழேந்தி என்று 2 மகன்கள். 3வது மகன் கதிர்வேலு, அவருடைய மனைவி பெயர் தேன்மொழி, அவர்களுக்கு ஒரே பையன் தர்ஷன். அன்று காலை வாசலில் முட்டளவு பணியில் நனைந்தபடி சாணம் தெளித்து கோலமிட்டு கொண்டிருந்தாள் அகல்யா, சிவகுமாரின் மனைவி. அவளுக்கு உதவியாக பக்கத்தில் நின்று கொண்டு வண்ணப்பொடிகளை எடுத்து கொடுத்து கொண்டிருந்தாள் யாழினி, மீனாட்சியின் மகள். அத்த, இன்னைக்கு மார்கழி மாசம் மாதிரி பனி கொட்டுதத்த, கையே நடுங்குது என்றாள் யாழினி தன் 2 கைகளையும் தேய்த்தபடி. அதுக்குத்தான் விடிய காலையிலே எழுந்திருச்சு பழகணுங்கிறது யாழினி. நம்ம வாடாமுள்ள ஊருக்குள்ள பனி வர்ற அழகே தனிதான். இந்த வர்ணப்பொடிய நடுவுல போடு என்று சிரித்தபடியே சொன்னாள் அகல்யா. திண்ணையில் ஒரு பிரம்பு நாற்காலியில் அமர்ந்திருந்தார் மாணிக்கவேல். 70 வயதை தாண்டினாலும் உடம்பில் இன்னும் அந்த பழைய விவசாயியின் மும்முரமும் கம்பீரமும் குறையவில்லை. கையில் ஒரு பித்தளை தம்ளரில் சுட சுட கருப்பட்டி இஞ்சி டீயை வைத்திருந்தார். அவருக்கு பின்னால் வீட்டின் உள்ளே இருந்து கம்பீரமான குரல் ஒன்று கேட்டது. என்னங்க, சிவகுமார் இன்னும் வயக்காட்டுக்கு கிளம்பலையா? சூரியன் வர்றதுக்குள்ள மதகு திறந்து விடணும்னு நேற்று ராத்திரியே சொல்லிக்கிட்டு இருந்தானே என்று கையில் காஃபி தட்டுடன் வந்து நின்றார் அங்கம்மாள். அங்கம்மாள் அந்த வீட்டின் மூத்தவர் மட்டுமல்ல, அந்த குடும்பத்தின் அச்சாணி. நெற்றியில் அகலமான குங்கும போட்டு, கண்டாங்கி புடவை, முகத்தில் ஒரு சாந்தம், அதே நேரத்தில் ஒரு கண்டிப்பும் கலந்திருக்கும். அவன் எப்போ கிளம்பிட்டாங்கம்மா, கவினையும் கூட கூட்டிட்டு போயிருக்கான். இந்த தடிமாடு கவின் விடிய காலையில எழுப்புறதுக்குள்ள நம்ம சிவகுமார் பட்ட பாடு இருக்கே, ரொம்ப கஷ்டம் என்று சிரித்தார் மாணிக்கவேல். என் பேரனை ஒண்ணு சொல்லாதீங்க, அவன் டவுன்ல படிச்சுட்டு வந்த புள்ள. இந்த ஊர் பணி அவனுக்கு ஒத்துக்கணுமேனு தான் எனக்கு இப்ப கவலை என்று தன் பேரனுக்கு பரிந்து பேசினாள் பாட்டி அங்கம்மாள். வயல்வெளியில் அமுத நதியின் கிளை கால்வாய் பாயும் இடத்தில் நின்று கொண்டிருந்தார் சிவகுமார். முழங்கால் வரை வேட்டியை கட்டிக்கொண்டு சேற்றில் இறங்கி தண்ணீர் போக்கை சரி செய்து கொண்டிருந்தார். அவருக்கு பக்கத்தில் ஒரு பனிக்கோட்டு போட்டுக்கொண்டு கைகளை கட்டியபடியே நடுங்கி நின்றிருந்தான் கவின்.
அப்பா, இன்னும் விடியவே இல்லையேப்பா, அதுக்குள்ள ஏன்பா இங்க கூட்டிட்டு வந்தீங்க? காலெல்லாம் அப்படியே மரத்து போச்சுப்பா இந்த தண்ணியில என்றான் கவின் பல்லை கடித்தபடி. டே கவின், நிலத்தோட வாசம், தண்ணியோட குளிமை இதெல்லாம் டவுன் ஏசி ரூம்ல கிடைக்காதுடா. உங்க தாத்தா இந்த மண்ணை எப்படி பாத்துக்கிட்டாரு தெரியுமா? இந்த வயல் தான் நம்ம குடும்பத்துக்கு கௌரவம். ஒழுங்கா அந்த மண்வெட்டியை எடுத்து அந்த பக்கத்து வரப்ப அட என்று அதட்டினார் சிவகுமார். கவினும் முணுமுணுத்தபடியே மண்வெட்டியை எடுத்தான். அவன் டவுனில் படித்து முடித்துவிட்டு ஊருக்குள் வந்து சில மாதங்கள் தான் ஆகின்றன. இந்த கிராமத்து வாழ்க்கை அவனுக்கு பிடித்திருந்தாலும் இந்த அதிகாலை உழைப்பு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது. அதே நேரத்தில் தோப்பின் மறுபக்கத்தில் இருந்து மாடுகளை ஓட்டி கொண்டு வந்தான் சரண், சக்திவேலின் மூத்த மகன். அவனுக்கு பின்னால் கையில் புல்லுக்கட்டோடு ஓடி வந்தான் புகழேந்தி. பெரியப்பா, குட் மார்னிங் என்று சத்தமாக கூறினான் புகழ். வாங்கடா பசங்களா, என்ன இன்னைக்கு 2 பேரும் சீக்கிரம் கிளம்பிட்டீங்க என்று கேட்டார் சிவகுமார். ஆமா பெரியப்பா, அப்பா இன்னைக்கு டவுன் மார்க்கெட்டுக்கு காய் ஏத்தணும்னு சொன்னாரு. அதான் தோப்புல காய் பறிக்க ஆளுங்க வர்றதுக்குள்ள மாட்டை ஓட்டிட்டு வந்துட்டோம் என்றான் சரண் மிகவும் சுறுசுறுப்பாக. சரண் எப்பொழுதுமே அமைதியான பொறுப்பான பையன். ஆனால் புகழேந்தி அப்படியல்ல, கொஞ்சம் குறும்புக்காரன். ஏய் கவின், என்னடா சிட்டி பாய், மண்வெட்டி எடுக்கவே கஷ்டப்படுற போல என்று கவினை கிண்டல் செய்தான். டேய் புகழு, சும்மா இருடா, நீயும் உன் மாடும் என்று கவின் துரத்த அங்கே ஒரு சின்ன சிரிப்பொலி எழுந்தது. அந்த அதிகாலை பணியிலும் அந்த அண்ணன் தம்பிகளின் ஒற்றுமை அந்த பகுதியையே சூடாக்கியது. அதே நேரம் இங்கு சமையல் அறையிலிருந்து நெய்தோசையின் வாசமும் சாம்பாரின் நறுமணமும் ஊரையே கூட்டியது. அங்கே பவானியும் தென்மொழியும் மாவு அரைத்துக் கொண்டும் காய்களை நறுக்கிக் கொண்டும் பேசிக் கொண்டிருந்தனர். அக்கா, இன்னைக்கு மீனாட்சி அண்ணி குடும்பமும் கற்பகாணி குடும்பமும் வர்றதா நம்ம அத்தை சொன்னாங்க. அப்போ மதியத்துக்கு பெரிய சமையல் வைக்கணும் போலயே என்றாள் தேன்மொழி. ஆமா தேன்மொழி, அண்ணிங்க 2 பேரும் பிள்ளைங்களோட வர்றாங்க. யாழினியும் ஹரிணியும் அப்புறம் தர்ஷினியும் மாலினியும் வந்தா இந்த வீடே திருவிழா மாதிரி ஆயிடும். அத்தையோட முகத்துல அப்பதான் சிரிப்பே வரும் என்றாள் பவானி. அப்பொழுது சமையலறைக்குள் மெதுவாக நுழைந்தான் தர்ஷன். அம்மா பசிக்குதுமா, தோசை சுட்டாச்சா என்று தேன்மொழியின் சேலையை பிடித்து இழுக்க, இருடா தர்ஷா, உங்க பெரியப்பா அண்ணனுங்க எல்லாம் வயல்ல இருந்து வரட்டும், ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் என்று அவனை அதட்டி அனுப்பினாள் தேன்மொழி. இந்த ஒட்டுமொத்த பெரிய குடும்பத்தின் சலசலப்புகளுக்கும் சத்தங்களுக்கும் நடுவே வீட்டின் மாடிப்பட்டுகளிலிருந்து ஒரு மெல்லிய கொலுசு சத்தம் கேட்டது. ஜல் 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 என்று. அவள்தான் வெண்பா, இந்த நாவலின் நாயகி. சிவகுமார் அகல்யாவின் செல்ல மகள் வெண்பா. பெயருக்கேற்றால் போல ஒரு முழு நிலவுதான். பாரம்பரியமான தாவணி அணிந்து நீண்ட கூந்தலை ஒரு பக்கமாக பின்னி போட்டிருந்தாள். அவளுடைய கண்கள் எப்பொழுதுமே ஒரு துள்ளலோடும் குறும்போடும் இருக்கும். இந்த கிராமத்தின் ஒவ்வொரு செடி கொடி பறவை என எல்லாவற்றின் மீதும் அவளுக்கு அலாதி பிரியம் உண்டு. மாடியில் இருந்து இறங்கி வந்த வெண்பா நேராக திண்ணையில் இருந்த பாட்டி அங்கம்மாவின் பின்னால் வந்து அவருடைய கண்களை தன் பிஞ்சு கரங்களால் மூடினாள். யாரது என் கண்ணை மறைக்கிறது? என் வீட்டு மகாலட்சுமி வெண்பாவா என்று பாட்டி கேட்க, வெண்பா கலகலவென சிரித்தபடி கைகளை எடுத்தவள், பாட்டி எப்படி பாட்டி கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்க என்று அவரது மடியில் தலை சாய்த்தாள். உன் கொலுசு சத்தமும் இந்த முல்லைப்பூ வாசமும் எனக்கு தெரியாதா வெண்பா குட்டி என்று அவளது தலையை கோதினாள் பாட்டி. தாத்தா, இன்னைக்கு நான் அமுதநதி அணைக்கட்டு வரைக்கும் போக போறேன் தாத்தா, அங்க புதுசா பறவைங்க வந்திருக்கான் என்றாள் வெண்பா மாணிக்கவேலிடம். சரி பார்த்து போமா, இப்பெல்லாம் ஆத்துல தண்ணி அதிகம் வருது, தனியா போகாத என்று அன்போடு எச்சரித்தார் மாணிக்கவேல். வெண்பாவும் சிரித்து கொண்டே, நான் எங்க தனியா போறேன், இதோ யாழினியில கூட்டிட்டு போக போறேன் என்று வாசலில் கோலமிட்டு கொண்டிருந்த யாழினியை பார்த்து கண்ணடித்தாள். வாடாமுல்லை கிராமத்தின் ஒரு பகுதி எவ்வளவு அமைதியாகவும் பாசமாகவும் இருக்கிறதோ அதே கிராமத்தின் மறு எல்லையில் இருக்கிறது ஒரு கார்மேகம் சூழ்ந்த பகுதி. அதுதான் ரத்தினவேலின் தோட்டம். மாணிக்கவேல் குடும்பத்திற்கு அப்படியே நேர் எதிர்குணம் கொண்டவர் ரத்தினவேல். ஊரில் பெரிய நிலச்சுவாசி என்ற கர்மமும் மாணிக்கவேல் குடும்பத்தின் மேல் இருக்கும் பரம்பரை பகையும் அவரோட ரத்தத்திலேயே ஊறியிருந்தது. அவருடைய இல்லம் ரத்தின மஹால், நவீன வசதிகளுடன் கூடிய ஒரு பெரிய பங்களா. ஆனால் அங்கு பாசத்திற்கே பஞ்சம். அதிகாலை நேரத்தில் தன் வீட்டின் பெரிய காரின் அருகே நின்று கொண்டு போனில் யாரிடமோ கத்திக் கொண்டிருந்தார். என்னப்பா சொன்ன?
அந்த அணைக்கட்டு பக்கத்துல இருக்க 5 ஏக்கர் நிலத்தை மாணிக்கவேல் குடும்பத்து சிவகுமார் விலைக்கு கேக்குறானா? அவனுக்கு எவ்வளவு தில்லு இருந்தா என் கைக்கு வர வேண்டிய நிலத்தை அவன் கை வைக்க பாப்பான். அந்த நிலம் நமக்கு தான் வரணும். என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அந்த டீலை உடனே முடிங்க என்று போனை வைத்தார். அவருக்கு பின்னால் காஃபி கப்புடன் வந்தாள் காமாட்சி. ஏங்க விடிய காலையில எதுக்கு இப்படி பிரஷர் ஏத்திக்கிறீங்க? நம்ம பையன் மாறனும் பொண்ணு கண்மணியும் இன்னைக்கு ஊர்ல இருந்து வராங்கல்ல, அந்த சந்தோஷத்தை நினைங்க என்றாள். மாறன் மற்றும் கண்மணி ரத்தினவேலின் பிள்ளைகள். இருவரும் சென்னையில் தங்கி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று படிப்பு முடிந்து ஊருக்கு திரும்புகிறார்கள். அவங்க வர்றது இருக்கட்டும் காமாட்சி, ஆனா இந்த மாணிக்கவேல் குடும்பம் ஊருக்குள்ள பெரிய ஆளா வளர்றத என்னால சகிச்சுக்க முடியாது. என் பையன் மாறம் படிச்சு முடிச்சுட்டு வந்து இந்த பிசினஸ கையில் எடுத்தாதான் அந்த சிவகுமாருக்கும் அவன் பசங்களுக்கும் சரியான போட்டி கொடுக்க முடியும் என்று மீசையை முறுக்கினார் ரத்தினவேல். சென்னையில் இருந்து வரும் மாறன் எப்படிப்பட்டவன்? அவன் தன் தந்தையை போல பழிவாங்கும் குணம் கொண்டவனா அல்லது இந்த வாடாமுல்லை கிராமத்தின் பசுமையை போன்றவனா என்பது போக போகத்தான் தெரியும். ஆனால் அவனது வருகை இந்த 2 குடும்பங்களின் பகையையும் அடுத்த கட்டிற்கு எடுத்துச் செல்ல போகிறது என்பது மட்டும் உறுதி. காலை மணி 8 ஆகிவிட்டது. சூரியன் இப்போது வாடாமுல்லை கிராமத்தின் மேல் தன் பொன்னிற கதிர்களை வீசத் தொடங்கி இருந்தான். வயல்வெளிகள் எல்லாம் தங்கம் பூசியது போல மின்னின. வெண்பாவும் யாழினியும் அமுத நதியின் கரையோரம் நடந்து சென்று கொண்டிருந்தனர். வெண்பாவின் கையில் ஒரு சின்ன கூடை இருந்தது. அதில் உதிர்ந்த முல்லை பூக்களை சேகரித்துக் கொண்டிருந்தாள். வெண்பா, இங்க பாரு, இந்த தண்ணி எவ்வளவு தெளிவா இருக்கு. சென்னையில எல்லாம் இப்படி பார்க்கவே முடியாதுடி என்றாள் யாழினி தண்ணீரில் தன் கால்களை நனைத்தபடி. அதான் யாழினி, நம்ம ஊரை விட்டு எனக்கு எங்கேயுமே போக தோணாது. இந்த மரங்கள், இந்த ஆறு, இந்த ஊர் மக்கள் எல்லாமே என் உயிர் என்று கண்களை மூடி அந்த புதிய காற்றை சுவாசித்தாள். அப்பொழுது தூரத்தில் ஒரு கருப்பு நிற சொகுசு கார் கிராமத்து மண்பாதையை அதிரச் செய்தபடி அதிவேகமாக வந்து கொண்டிருந்தது. அது ரத்னவேலின் கார். காரின் பின் சீட்டில் அமர்ந்திருந்தான் மாறன். காதோடு ஹெட்போன் மாட்டிக்கொண்டு ஜன்னல் வழியே வெறித்து பார்த்து கொண்டு வந்தான். அவனது கண்கள் கூர்மையாகவும் ஏதோ ஒரு சிந்தனையிலும் இருந்தன. அவனது முகம் ஒரு மாசான அதே நேரத்தில் மிடுக்கான தோற்றத்தை கொண்டிருந்தது. கார் வேகமாக ஒரு வளைவில் திரும்பிய போது சாலையோரம் இருந்த ஒரு தேங்கி நின்ற தண்ணீர் குட்டையில் சக்கரம் இறங்கியதும் சடார் என அந்த சேற்று தண்ணீர் சிதறி கரையில் நின்று கொண்டிருந்த வெண்பாவின் தாவணியிலும் முகத்திலும் தெரித்தது. ஐயோ என்று கத்தினாள் யாழினி. வெண்பா திடுக்கிட்டு பார்த்தாள். அவளுடைய அழகான முகத்திலும் தூய்மையான வெள்ளை நிற தாவணியிலும் சேறு படிந்திருந்தது. அவளுக்கு பயங்கர கோபம் தலைக்கேறியது. கார் சற்று தள்ளி போய் நிற்க காரின் கதவை திறந்து உள்ளே இருந்து மாறன் மெதுவாக கீழே இறங்கினான். அவனது கூலிங் கிளாஸை கழட்டிவிட்டு சேறு படிந்த வெண்பாவையும் யாழினியையும் ஏறிட்டு பார்த்தான். வாடாமுல்லை கிராமத்தின் வரலாற்றை மாற்றப்போகும் அந்த 2 துருவங்கள் வெண்பாவும் மாறனும் முதலாக சந்தித்துக் கொண்ட தருணம் அது. சுற்றிலும் இருந்த பறவைகளின் சத்தமும் ஆற்றின் ஓசையும் அந்த ஒரு நொடி அடங்கியது போல இருந்தது. காற்றில் ஒரு புதிய யுத்தத்திற்கான அல்லது ஒரு புதிய காவியத்திற்கான வாசம் வீசத் தொடங்கியது. அமுத நதிக்கரையின் அந்த வளைவில் காலத்தின் சக்கரங்கள் சட்டென்று உறைந்து விட்டது போல நின்றது. ஒரு புறம் சேற்று திவலைகள் முகத்திலும் தாவணியிலும் சிதற கோபத்தின் உச்சியில் கண்கள் சிவக்க நின்று கொண்டிருந்தாள் நிலா. மறுபுறம் காரில் இருந்து எந்தவித பதற்றமும் இல்லாமல் கையில் இருந்த விலை உயர்ந்த கூலிங் கிளாஸை விரல்களால் சுழற்றியபடி அலட்சியமாக நின்றிருந்தான் மாறன். அவன் அணிந்திருந்த கருப்பு நிற பிராண்டட் சட்டையும் ஜீன்ஸ் பேண்டும் அவனது நகரத்து நாகரிகத்தை காட்டியது. ஆனால் அவனது நிமிர்ந்த நேர்காரண பார்வை தந்தை ரத்னவேலின் அதே அதிகார தோரணையை அவனுள் அப்பட்டமாய் பிரதிபலித்தது. ஏய், அறிவில்ல, வண்டியை எப்படி ஓட்டுறதுன்னு டிரைவிங் கிளாஸ்ல சொல்லி தரலையா? இல்ல கண்ணு முன்னாடி மனுஷங்க நிக்கிறது தெரியாத அளவுக்கு பெரிய பணக்கார திமிரா? வெண்பாவுக்கு முன்னால் வந்து நின்று காரின் டிரைவரை நோக்கி கத்தினாள் யாழினி. டிரைவர் பதற்றத்துடன், இல்லம்மா, அது வளைவுல திடீர்னு குழி என்று இழுக்க மாறன் தன் கையை உயர்த்தி அவரை பேச விடாமல் தடுத்தான். அவன் மெதுவாக வெண்பாவை நோக்கி நடந்து வந்தான். அவனது ஒவ்வொரு அடியும் நிதானமாக விழுந்தது. வெண்பாவின் முகத்தில் இருந்த சேற்று புள்ளிகளையும் அவளது கைகளில் இருந்த முல்லைப்பூ கூடையும் ஒரு முறை ஏறிட்டு பார்த்தவனது உதடுகளில் ஒரு மெல்லிய ஏளனச் சிரிப்பு அரும்பியது. கிராமத்துல ரோடே இப்படித்தான் இருக்கும்னு தெரிஞ்சோம் ரோட்டோரமா வந்து நின்னா சேர் அடிக்கத்தான் செய்யும். இதுக்கு கார் மேல தப்பு சொல்றதை விட உங்க புத்தி மேலதான் தப்பு சொல்லணும் என்றான் மாறன்.
அவனது குரல் கம்பீரமாகவும் அதே சமயம் ஒருவித வரட்டு துணிச்சலோடும் ஒலித்தது. அதே நேரம் வெண்பாவுக்கு இருந்த கோபம் இப்பொழுது எரிமலையாக வெடித்தது. அதுவரை யாழினி பேசட்டும் என்று அமைதியாக இருந்தவள் மாறனின் பேச்சை கேட்டு நேராக அவனது கண்களை பார்த்து பேசத் தொடங்கினாள். ஓஹோ, டவுன்ல படிச்சுட்டு வந்தா பெரிய அறிவாளின்னு நினைப்போ? ரோடு எப்படி வேணா இருக்கும், ஆனா வண்டி ஓட்டுறவனுக்கு பக்கத்துல நடக்கிறவங்க மேல சேர் அடிக்க கூடாதுங்கிற பொது அறிவு இருக்கணும்ல. கார் மட்டும் பெருசா இருந்தா பத்தாது, அத ஓட்டுறவனோட மனசும் பெருசா இருக்கணும். தெரியாம பற்றுச்சுன்னு ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்க துப்பில்ல, இதுல எங்களுக்கு புத்திமதி சொல்ல வந்துட்டீங்க என்று வார்த்தைகளை சாட்டையாக வீசினாள் வெண்பா. மாறன் அவளை கூர்மையாக பார்த்தான். இதுவரை அவனிடம் இந்த ஊரில் யாரும் இப்படி எதிர்த்து பேசியதில்லை. ரத்தினவேன் மகன் என்றால் எல்லோரும் ஒதுங்கி போகும் இந்த ஊரில் இவள் தான் தன்னை எதிர்த்து பேசுவதற்கு என்ற ஈகோ அவனுள் தலை தூக்கியது. மன்னிப்பா, அது தப்பு செய்யறவங்க கேக்குறது. நான் ஒன்னும் தப்பு செய்யல. என் கார் சக்கரம் தான் குழில இறங்குச்சு. இப்ப என்ன, உனக்கு தாவணி வீணா போச்சு அவ்வளவுதானே? இந்தா, இதை வச்சு புதுசா 4 தாவணி எடுத்துக்கோ என்று தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு 5000 ரூபாய் நோட்டக்கட்டை எடுத்து அலட்சியமாக வெண்பாவின் முன்னால் நீட்டினான். பணம் வெண்பாவின் முகத்திற்கு முன்னால் நீட்டப்பட்ட அந்த நொடி அவளது சுயமரியாதை சீண்டப்பட்டது. அவள் ஒரு நொடியும் யோசிக்கவில்லை. தன் கையில் இருந்த முல்லைப்பூ கூடையை கீழே வைத்தவள் அங்கிருந்த சேற்றை அப்படியே அள்ளி மாறனின் முகத்திலும் அவனது கருப்பு சட்டையிலும் சலார் என்று அடித்தாள். ஐயோ வெண்பா என்று அலறினாள் யாழினி. அதே நேரம் மாறனும் அதிர்ந்து போனான். அவனது முகம் முழுவதும் இப்பொழுது சேற்று தண்ணீர் சொட்டிக் கொண்டிருந்தது. அவனது கையில் இருந்த பண நோட்டுகள் நனைந்து சுருண்டது. அவனது கண்கள் அப்படியே சிவப்பாக மாற கோபத்தில் அவனது தாடை எலும்புகள் இறுகின. இங்க பாருங்க மிஸ்டர், பணம் இருந்தா எதையும் வாங்கலாம்னு நினைக்காத. இது உழைப்பால வாழற வாடாமுள்ள கிராமம். உன் காசுக்கு இங்க மதிப்பே கிடையாது. போய் உன் முகத்தை கண்ணாடியில பாரு. இப்போ யார் மூஞ்சில சேறு பூசி இருக்குன்னு தெரியும் என்று சீறிவிட்டு யாழினியின் கையை பிடித்து கொண்டு அங்கிருந்து வேகமாக கிளம்பினாள் வெண்பா. மாறன் கைகளை இறுக மூடி தூரப்போகும் வெண்பாவையே வெறித்து பார்த்தான். அவனது காதுகளில் அவளது வார்த்தைகள் சம்மட்டியாக விழுந்தன. யார் சார் அந்த பொண்ணு, இவ்ளோ தைரியமா என்று டிரைவர் பதட்டத்துடன் கேட்க, மாறன் தன் சட்டையில் இருந்த சேற்றை துடைத்தபடி, யாரா இருந்தாலும் சரி, என் முகத்துல சேத்தடிச்ச அவளோட திமிர இந்த ஊர் மண்ணிலேயே வச்சு அடக்குற, வண்டியை எடு என்று காருக்குள் ஏறி அமர்ந்தான். கார் ரத்தின மஹால் நோக்கி சீறியது. அதற்கு பிறகு மாணிக்க விலாசத்தின் குடும்பம் அப்பொழுதுதான் களை கட்ட தொடங்கியிருந்தது. இதிலிருந்து மீனாட்சியும் சொக்கலிங்கமும் கற்பகமும் முத்துக்குமாரும் தங்களது பிள்ளைகளுடன் அனைவரும் வந்து சேர்ந்திருந்தனர். யாழினி ஏற்கனவே இங்கு வந்துவிட்டாள். அவளுக்கு அவள் வீட்டில் இருப்பதை விட இங்கு தாத்தா பாட்டியின் வீட்டில் இருப்பதுதான் மிகவும் பிடிக்கும். வாங்க வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என்று வாசலிலேயே நின்று பாட்டி அங்கம்மாள் அனைவரையும் வரவேற்றாள். நல்லா இருப்போம்மா, அப்பா எப்படி இருக்காரு என்று கேட்டபடியே உள்ளே வந்தாள் மீனாட்சி. கூடத்தில் அமர்ந்திருந்த மாணிக்கவேல், நான் நல்லா இருக்கேன் மீனாட்சி, மருமக பிள்ளைங்க 2 பேரும் வாங்க இப்படி வந்து உக்காருங்க என்று சொக்கலிங்கத்தையும் முத்துக்குமாரையும் உபசரித்தார். அப்பொழுது வீட்டின் அண்ணன் தம்பிகளான சிவகுமார், சக்திவேல், கதிர்வேலு மூவரும் வயலில் இருந்து வந்தவர்கள் வீட்டிற்குள் நுழைந்தனர். கவினும் சரணும் புகழேந்தியும் அவர்களுக்கு பின்னாலேயே வந்தனர். பெரியத்த, சின்னத்த, எப்படி இருக்கீங்க என்று கவினும் புகழும் ஓடி போய் அத்தைகளின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினர். ஏன் ராசாக்கள் எல்லாம் எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டீங்க. கவின், உன்னோட படிப்பு முடிஞ்சதாப்பா என்று அன்போடு விசாரித்தார் கற்பகம். முடிஞ்சதத்த, இனிமே நம்ம ஊர்லதான் நான் எப்பவுமே என்றான். வீடே அத்தனை சொந்தங்களின் வருகையால் ஒரு மினி திருவிழா போல காட்சியளித்தது. பெண்கள் அனைவரும் சமையல் அறைக்குள் புகுந்து மதிய உணவிற்கான வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டனர். ஆண்கள் அனைவரும் திண்ணையில் அமர்ந்து விவசாயத்தை பற்றியும் ஊர் நிலவரங்களை பற்றியும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுதுதான் வெண்பாவும் யாழினியும் பின்வாசல் வழியாக திருட்டுத்தனமாக வீட்டிற்குள் நுழைய பார்த்தனர். ஆனால் சமையல் அறையிலிருந்து தண்ணீர் எடுக்க வந்த அகல்யா வெண்பாவின் கோலத்தை பார்த்துவிட்டு அலறினாள். வெண்பா, என்னடி இது, முகமெல்லாம் சேரு, தாவணி எல்லாம் அழுக்கு, என்னாச்சு உனக்கு, சேத்துல விழுந்துட்டியா என்று பதறினார் அகல்யா. அந்த சத்தம் கேட்டு பாட்டி அங்கம்மாளும் மீனாட்சியும் அங்கே ஓடி வந்தனர். என்னமாச்சி என் பேத்திக்கு என்று பதறியபடி வந்தார் பாட்டி. வெண்பா எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்க யாழினிதான் விஷயத்தை போட்டு உடைத்தாள். பெரியம்மா, அது ஆத்து பாலத்துக்கிட்ட வச்சு அந்த ரத்னவேல் வீட்டு பையன் கார்ல வந்தான். வண்டிய வேகமா ஓட்டி எங்க மேல சேத்தள்ளி தெளிச்சிட்டான் என்றாள்.
என்னது, ரத்தினவேல் பையனா? அவன் டவுன்ல படிச்சுக்கிட்டு இருந்தான் என்று கேட்டாள் மீனாட்சி. இன்னைக்கு தான் ஊருக்கு வந்திருக்கான் போலத்த. அது மட்டும் இல்ல, தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்காம காசை காட்டி திமிரா பேசினா. அதான் நம்ம வெண்பா அவனோட மூஞ்சிலேயே சேத்து தண்ணி அள்ளி அடிச்சுட்டு வந்துட்டா என்று யாழினி பெருமையாக சொல்ல ஒட்டுமொத்த சமையலறையும் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்தது. அகல்யாவின் முகம் பயத்தில் வெளுத்தது. ஐயோ வெண்பா, உனக்கு ஏன் இந்த வீண் வம்பு? அவன் எப்படிப்பட்ட குடும்பத்தாளுன்னு உனக்கு தெரியாதா? ஊருக்குள்ள அவனுங்க கிட்ட யாரும் நேருக்கு நேர் மோத மாட்டாங்க. நீ போய் அவன்கிட்ட என்று மகளை அதட்டினார். ஆனால் பாட்டி அங்கம்மா குறுக்கிட்டார். வெண்பாவின் முகத்தை தன் முந்தானையால் துடைத்து விட்டபடி, விடு அகல்யா, என் பேத்தி செஞ்சதுல ஒரு தப்பும் இல்ல. மாணிக்கவேல் வீட்டு பொம்பளை பிள்ளைங்க எப்பவும் அநியாயத்தை கண்டு குனியக்கூடாது. காசை காட்டி மிரட்டுனா என் பேத்தி சேத்த வாரி அடிச்சதுல தப்பே இல்ல. போமா வெண்பா, போய் குளிச்சுட்டு நல்ல துணியை போட்டுட்டு வா என்று அவளை அனுப்பி வைத்தார். வெண்பா தன் பாட்டியை பார்த்து ஒரு குறும்பு சிரிப்பை உதிர்த்து விட்டு மாடிக்கு ஓடினாள். ஆனால் இந்த விஷயம் திண்ணையில் இருந்த ஆண்களின் காதுகளுக்கு போன போது அங்கே ஒரு நிசப்தம் நிலவியது. சிவகுமார் தன் கைகளை முறுக்கி கொண்டவர், அப்பனே அப்படி, இப்போ மகனும் வந்துட்டான் போல, வரட்டும் பாத்துக்கலாம் என்றார். மாணிக்கவேல் மட்டும் அமைதியாக தன் கையில் இருந்த மாலையை உருட்டியபடியே, சிவகுமார், அவசரப்படக்கூடாது, அவனுங்க சமயம் பார்த்து பாயிர புலிங்க, நாம எச்சரிக்கையா இருக்கணும் என்று தன் மகனை அமைதிப்படுத்தினார். மறுபுறம் ரத்தின மகாலில் புயல் வீசி கொண்டிருந்தது. மாறன் தன் அறைக்கு சென்று உடைகளை மாற்றிவிட்டு கீழே வந்தான். அவனது தந்தை ரத்தினவேல் சோஃபாவில் அமர்ந்து சுருட்டு பிடித்துக் கொண்டிருந்தார். அவரோட ஊர் பஞ்சாயத்து மெம்பர் ஒருவரும் அமர்ந்திருக்க மாறன் வருகையை பார்த்த ரத்தினவேல், பாடா மாறா, சென்னையிலிருந்து வர்றப்பவே ஏதோ கலோபரத்தோட வந்திருக்க போல இருக்கு. டிரைவர் சொன்னா ஹாத்து பாலத்துக்கிட்ட ஏதோ வம்பு நடந்துச்சாமே என்று கேட்டார். மாறன் சோஃபாவில் வந்து அமர்ந்தான். அவனது முகம் இன்னும் அந்த அவமானத்தில் இருந்து மீளவில்லை. ஒண்ணுமில்லப்பா, ஒரு பொண்ணு கொஞ்சம் திமிரா பேசினா, அவ்வளவுதான் என்றான் அலட்சியமாக. அதே நேரம் பக்கத்தில் இருந்த பஞ்சாயத்து மெம்பர், சின்னையா, அது யாருன்னு நான் விசாரிச்சேன். அந்த மாணிக்கவேல் மூத்த மகன் சிவகுமாரோட பொண்ணு வெண்பாதான் அது. அந்த ஊருக்குள்ள அந்த பொண்ணுதான் பெரிய துருதுரு. அவங்க தாத்தா பின்னாடி இருக்கிறதுனால கொஞ்சம் தைரியம் அதிகம் என்றார். இதை கேட்டதும் ரத்தினவேலின் முகம் அப்படியே மாறியது. சுருட்டை அணைத்துவிட்டு நேராக மாறனின் முன்னால் வந்தவர், என்னது, மாணிக்கவேல் வீட்டு பேத்தியா? மாறா, அந்த பரம்பரைக்கு நமக்கு இருக்கிற பகை உனக்கு தெரியும் இல்ல? அந்த ஊர்ல நம்ம பேச்ச மீறி யாரும் மூச்சு கூட விடக்கூடாது. அப்படி இருக்கிறப்ப அந்த வீட்டு பொண்ணு என் பாக மூஞ்சில சேர்த்து அடிச்சிருக்கான்னா இத நான் சும்மாவே விட மாட்டேன். அந்த சிவகுமாரையும் அவன் குடும்பத்தையும் ஊர் மத்தியில வச்சு அசிங்கப்படுத்தணும் என்று கத்தினார் ரத்தினவேல். ஆனால் மாறன் தன் தந்தையை தடுத்தான். அவனது கண்களில் ஒரு விசித்திரமான கணக்கு இருந்தது. அப்பா, இத பெரிய விஷயமாக்கி பஞ்சாயத்துக்கெல்லாம் கொண்டு போகாதீங்க. ஒரு பொண்ணு செஞ்சதுக்கு நாம் போய் அவன் அப்பங்காரன் கிட்ட சண்டை போட்டா அது நமக்கு தானே அசிங்கம். அவளோட திமிரை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும். அவ எதை நினைச்சு பெருமைப்படுறாளோ அத அவகிட்ட இருந்து பறிக்கணும். இந்த மாறன் யாருன்னு அவளுக்கு புரிய வைக்கிறேன் என்றான் மாறன் மிகவும் குளிர்ந்த குரலில். அவனது பேச்சில் இருந்த அந்த விவேகமும் ஆக்ரோஷமும் ரத்தினவேலுக்கு பிடித்திருந்தது. சரி, அப்படியே செய்மாறா. அந்த வாடாமுல்லை கிராமத்துல அவனுங்க தலையே தூக்க கூடாது என்று சிரித்தார். மதிய நேரம் அந்த கிராமமே வெயிலின் தாக்கத்தில் சற்று அமைதியாகி இருந்தது. ஆனால் அமுத நதியின் காற்று மற்றும் அந்த பசுமை மாறாத வயல்வெளிகளின் மேல் குளுமையாக வீசிக்கொண்டிருந்தது. மாணிக்க விலாசத்தில் ஒரு பிரம்மாண்டமான பந்தி நடந்து கொண்டிருக்க, கூடத்தில் நீண்ட பாய் விரிக்கப்பட்டு வாழை இலை போடப்பட்டிருக்க, அங்கம்மாள் பாட்டி முன்னின்று பரிமாற அகல்யாவும் பவானியும் தென்மொழியும் அசைவ மற்றும் சைவ உணவுகளை அள்ளி அள்ளி கொடுத்தனர். கவின், கிந்தடா உனக்கு பிடிச்ச நாட்டுக்கோழி வறுவல் என பரிமாறினாள் மீனாட்சி. சரண், புகழு, நீங்க 2 பேரும் நல்லா சாப்பிடுங்கடா. வயல்ல வேலை செஞ்ச கலப்பே தெரியக்கூடாது என்று அன்போடு சொன்னார் சொக்கலிங்கம். வெண்பா தன் அத்தை மகள்களான யாழினி, ஹரிணி, தர்ஷினி, மாலினி ஆகியோருடன் ஒரு ஓரமாக அமர்ந்து சிரித்து பேசிக்கொண்டே சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். தர்ஷன் தன் அக்கா வெண்பாவின் தட்டில் இருந்த வடையை பிடுங்கிக் கொண்டு ஓட அங்கே ஒரே சிரிப்பலை எழுந்தது. அந்த பெரிய குடும்பத்தின் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அந்த வீட்டின் சுவர்களில் கூட பாசமாக எதிரொலித்தது. சாப்பிட்டு முடித்ததும் வெண்பாவும் அவளது தோழிகளும் தோப்பு பக்கமாக நடக்க தொடங்கினர்.
அங்கே இருந்த ஒரு பெரிய ஆலமரத்து ஊஞ்சலில் வெண்பா அமர்ந்து ஆட மற்றவர்கள் அவளை ஆட்டிவிட்டனர். வெண்பா, இப்போதைக்கு அந்த பையன் அமைதியா போயிட்டான். ஆனா அவனுங்க சும்மா விட மாட்டானுங்கடி. எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குடி என்றாள் யாழினி கவலையோடு. வெண்பா ஊஞ்சலை நிறுத்திவிட்டு கீழே இறங்கியவள், ஏன் யாழினி பயப்படுற? தப்பு அவங்க மேலதான். நாம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த வாடாமுல்லை கிராமம் நம்ம பூமி. இங்க நம்மள யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது என்று கம்பீரமாக சொன்னாள். அதே நேரத்தில் தோப்பில் ஒரு மோட்டார் சைக்கிள் வந்து நின்றது. அதன் மேல் அமர்ந்திருந்தான் மாறன். அவனது கருப்பு கூலிங் கிளாஸை தாண்டி அவனது பார்வை நேராக ஆலமரத்து ஊஞ்சலில் நின்றிருந்த வெண்பாவின் மேல் விழுந்தது. அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். வண்டி சத்தம் கேட்டு நிமிர்ந்த வெண்பாவும் அவனது பார்வையை எதிர்கொண்டாள். இருவரின் கண்களும் காற்றில் மீண்டும் ஒருமுறை மோதிக்கொண்டன. மாறன் தன் வண்டியின் ஆக்சிலேட்டரை பலமாக முறுக்க அந்த சத்தம் அந்த தோப்பு முழுவதும் எதிரொலித்தது. அவன் அங்கிருந்து கிளம்பும் போது அவனது மனதில் அந்த பசுமை கிராமத்தை மட்டுமல்ல, அந்த கிராமத்து வெண்பாவையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற வேட்கை ஆழமாக பதிந்தது. வாடாமுல்லை கிராமத்தின் மதிய வேலை என்பதே ஒரு தனி அழகு. வெயிலின் தீவிரம் அதிகமாக இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வரும் மூலிகை காற்று தென்னை மரங்களின் ஓலைகளை அசைத்து ஊரை குளிர்வித்துக் கொண்டே இருக்கும். தோப்பில் ஊஞ்சலாடி முடித்துவிட்டு வெண்பாவும் அவளது தோழிகளும் வீடு திரும்பிய போது வீட்டில் ஒரு முக்கியமான விவாதம் நடந்து கொண்டிருந்தது. கூடத்தில் பெரியவர் மாணிக்கவேல் தன் நாற்காலியில் அமர்ந்திருக்க அவருக்கு இருபுறமும் சிவகுமாரும் சக்திவேலும் கதிர்வேலுவும் தீவிரமான முகபாவனையோடு அமர்ந்திருந்தனர். டவுனில் இருந்து வந்திருந்த மாப்பிள்ளைகளான சொக்கலிங்கமும் முத்துக்குமாரரும் கூட அந்த பேச்சில் கவனம் செலுத்தி கொண்டிருக்க, சிவகுமார், நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுப்பா. அந்த அமிர்த நதி அணைக்கட்டு பக்கத்துல இருக்கிற அந்த 5 ஏக்கர் நிலம் ரொம்ப வளமான பூமி. ஆனா அது ரத்னவேலோட தோட்டத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. இப்போதைக்கு அவனுங்க கூட வம்பு வச்சுக்கணுமாங்கிறது தான் ஏன் யோசனை என்றார் மாணிக்கவேல் கவலையோடு தன் தாடியை வருடியபடி. சிவகுமார் நிமிர்ந்து அமர்ந்தவர், அப்பா, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. ஆனா அந்த நிலத்தோட சொந்தக்காரர் ராமசாமி அண்ணன் கடல் தொல்லையினால அந்த நிலத்தை விற்க பாக்குறாரு. ரத்னவேலு அத அடிமாட்டு விலைக்கு கேக்குறான். நாம தலையிலனா அவன் அந்த நிலத்தை வாங்கி அங்க ஒரு பெரிய கெமிக்கல் குடோன் கட்ட போறதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அப்படி மட்டும் நடந்தா நம்ம அமுத நதி தண்ணி முழுக்க பாடாயிடும்பா. நம்ம ஊர் விவசாயமே அழிஞ்சிடும் என்றார் சிவகுமார் குரலில் ஆதங்கத்தோடு. ஆமாப்பா, அண்ணன் சொல்றதும் சரி என்று வழிமொழிந்தார் சக்திவேல். நாம காசுக்காக அந்த நிலத்தை வாங்கல. நம்ம ஊரோட இயற்கை வளம் கெடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். ராமசாமி அண்ணனும் மாணிக்கவேல் ஐயா குடும்பம் வாங்கிக்கிட்டா எனக்கு சந்தோஷம்னு தான் சொல்றாரு. கதிர்வேலுவும் தன் பங்குக்கு, அப்பா, நாம அட்வான்ஸ் தொகை கொடுக்க இன்னைக்கே ராமசாமி அண்ணனை போய் பாத்துடலாம். ரத்னவேல் என்ன செய்யறாருன்றதையும் பாத்துடலாம் என்றான் துணிச்சலாக. திண்ணையின் ஓரமாக நின்று இதை கேட்டுக்கொண்டிருந்த கவினுக்கும் சரணுக்கும் புகழேந்திக்கும் ஒரு புறம் பெருமையாகவும் மறுபுறம் ஒரு மெல்லிய பதற்றமாகவும் இருந்தது. குறிப்பாக கவின் தன் தந்தை மற்றும் சித்தப்பாக்களின் ஊர்நலன் மீதான அக்கறையை பார்த்து வியந்தான். அப்பொழுது அங்கே வந்த பாட்டி அங்கம்மாள், என்னங்க, சண்டையோ சச்சரவோ நம்ம ஊர் நன்மதிப்புக்காக செய்யற காரியத்துல நாம ஏன் தயங்கணும்? ராமசாமிக்கு நல்ல விலைய கொடுத்து அந்த நிலத்தை நம்ம குடும்பமே வாங்கட்டும். மத்தத அந்த முத்தாலம்மன் பாத்துப்பா என்று பச்சை கொடி காட்டினார். அங்கம்மாள் பாட்டி சொல்லிவிட்டால் அந்த குடும்பத்தில் மறுவார்த்தை ஏது? சரி, அப்போ சிவகுமார், நீயும் கதிர்வேலும் போய் ராமசாமியை பார்த்து பேசி இன்னைக்கு அட்வான்ஸ் பணத்தை கொடுத்துட்டு வந்துருங்க என்று உத்தரவிட்டார் பெரியவர் மாணிக்கவேல். அதே நேரத்தில் ரத்தின மகாலின் குளிர் சாதன வசதி செய்யப்பட்ட அறையில் மாறன் ஒரு பெரிய மேப் ஒன்றை மேஜையின் மேல் விரித்து வைத்து கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான். அவனது கையில் ஒரு காஃபி கப்பும் இருந்தது. அறைக்குள் வேகமாக நுழைந்தார் ரத்தினவேல். அவருடைய ஆஸ்தான ஆள் வீராசாமியும் கூடவே வந்திருந்தார். ரத்தினவேலின் முகம் கோபத்தில் இருண்டிருந்தது. மாறா, நான் பயந்தது போலவே நடந்துருச்சுரா. இந்த அணைக்கட்டு பக்கத்துல இருக்கிற 5 ஏக்கர் நிலத்தை சிவகுமார் இன்னைக்கு சாயங்காலமே அட்வான்ஸ் கொடுத்து முடிக்க போறானா. ராமசாமி அவனுக்கு தான் நிலத்தை தருவேன்னு ஒத்த காலில் நிக்கிறான் என்றார் ரத்தினவேல் ஆத்திரத்தோடு. மாறன் காப்பியை ஒரு சிப் குடித்துவிட்டு நிதானமாக மேப்பிலிருந்து தன் பார்வையை திருப்பி தந்தையை பார்த்தவன், அப்பா, பதட்டப்படாதீங்க, அந்த நிலம் சிவகுமார் கைக்கு போகாது என்றான் மிக அமைதியாக. எப்படிடா சொல்ற?
அவனுங்க அட்வான்ஸ் கொடுக்க இன்னும் 2 மணி நேரத்துல ராமசாமி வீட்டுக்கு கிளம்ப போறாங்க என்றார். மாறன் எழுந்து நின்றவன், வீராசாமி அண்ணா, ராமசாமி நிலத்தை விற்கிறது எதுக்கு? அவரோட ஒரே பொண்ணு கல்யாணத்துக்காகவும் வாங்கின கடன் அடைக்கிறதுக்காகவும் தானே. சிவகுமார் அவரோட நிலத்துக்கு மார்க்கெட் விலையை கொடுப்பாரு. ஆனா நான் மார்க்கெட் விலையை விட 2 மடங்கு அதிகமா தரேன்னு ராமசாமி கிட்ட சொல்லுங்க. அதையும் தாண்டி அவரோட பொண்ணு கல்யாணத்தை நம்ம கல்யாண மண்டபத்துல இலவசமா நடத்தி தரேன்னு சொல்லுங்க. ஒரு சாதாரண விவசாயிக்கு இதை விட வேற என்ன வேணும் என்றான் மாறன் தன் புத்திசாலித்தனமான காய் நகர்த்தலை வெளிப்படுத்தி. ரத்தினவேல் வியப்போடு தன் மகனை பார்த்தவர், மரா, அதுக்கு ஏகப்பட்ட பணம் செலவாகுமேடா. செலவானா பரவாயில்லப்பா, ஆனா அந்த நிலம் நமக்கு கிடைச்சா அகத்திய கூட மலையடி வாரத்துல இருந்து வர்ற தண்ணீரை நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வரலாம். அது மட்டும் இல்ல, நேத்து என் முகத்துல சேத்தடிச்சாலே ஒருத்தி, அவளோட அப்பன் சிவகுமாரு இந்த ஊர்ல தலை குனிஞ்சு நிக்கணும். அதுக்கு இந்த நிலம்தான் முதல் படி என்று மாறனின் கண்கள் குறுகுறுத்தன. அவனது மனதில் வெண்பாவின் முகம் வந்து போனது. அவளது திமிரை உடைக்க அவன் தேர்ந்தெடுத்த முதல் போர்க்களம் இது. பிரமாதம்டா மாறா, நீ சென்னையில சும்மா படிப்பு மட்டும் படிக்கல, பிசினஸையும் சேர்த்துதான் படிச்சிருக்க. வீராசாமி, உடனே பணப்பெட்டியோட ராமசாமி வீட்டுக்கு கிளம்பு என்று கத்தினார் ரத்தினவேல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விழியில் விழுந்து இதயம் நுழைந்து புது தொடர்கதையோட ஃபர்ஸ்ட் எபிசோடு அப்லோட் பண்ணிட்டேன். படிச்சு பார்த்துட்டு கதை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. நன்றி.